ரீச்சாவனுடைய கல்வி பாசறை இன்றைக்கு அங்குராப்பணம் செய்து வைக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், போன வருஷம் நவம்பர் மாதம் ரீச்சா மருத்துவ பாசறை என்று சொல்லி ஒன்று திறந்து வச்சினாங்க. அதாவது இங்கே ரீச்சாவில் பணியாற்றக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இலவசமாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று மருந்தை பெற்று செல்லக்கூடிய ஒரு வசதி. அதே போன்று இந்த ஆண்டு இன்றைய தினத்தில் ரீச்சா கல்வி பாசறை என்று சொல்லி ஒன்று அங்குராப்பணம் செய்து வைக்கிறோம். இதில் இயக்கச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நல்ல பச்சிரப்பள்ளி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் இங்கே கொண்டாந்து கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரத்யேக வகுப்புகள் தயார்படுத்தப்பட்டிருக்கு. 6க்கும் மேற்பட்ட வகுப்புகள் 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். நிறைய ஆசிரியர்களை எடுத்திருக்கிறோம். ஆசிரியர்கள் அவரை பணியாற்றக்கூடியவர்கள் நிறைய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதில் தனிய நடைமுறை கல்வி மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினதாகவும் கணனி முறையிலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் முன்னேற்றகரமான கல்வியை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு இன்றைக்கு இதை திறந்து வைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தாராளமாக ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது, அதை எடுத்து பூர்த்தி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கல்வி பாசறையில் இணைஞ்சு கல்வியை கற்று உங்களோட வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுக்கு ரீச்சா இன்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும். விமர்சையாக திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்குது. இதுக்கு இங்கே இந்த கிராம சேவகர், இந்த இதில் இருக்கக்கூடிய பாடசாலை, அண்டி இருக்கக்கூடிய பாடசாலையுடைய அதிபர்கள் எல்லோரும் வந்திருக்கணும். அதை விட எங்களை ரீச்சாவுடைய பணியாளர்களும் வந்திருக்கணும். இப்போ விளக்குப்படுத்தியாச்சு, பால் காய்ச்சிப்படுது. ரீச்சா ஒரு வருட பண்ணையினுடைய ஸ்தாபகர், அவர்களுடைய முதல்வராக திரு ரீஜன் பாஸ் அவர்களுடைய கரங்களினால் வைபவ ரீதியாக ரீச்சாவுடைய கல்வி பாசறை பட்டம் இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. பணம் செலுத்தி பகுதி நேர கல்வி கற்கக்கூடிய நடைமுறை தான் இங்கே இருக்கிறது. அதிலே ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய குழந்தைகளை மேலதிகமாக பணத்தை கொடுத்து பகுதி நேர கல்விக்கு அனுப்புவது என்பது ஏராளமான குடும்பங்களுக்கு முடியாத விடயம். அந்த வகையில் ரீச்சா கல்விக்கூடம் முற்றுமுழுதாக இலவசமானது. இங்கே வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் இல்லாவிட்டாலும் கூட அதையும் நாங்களே பொறுப்பேற்று அவருடைய கல்வியிலே ஒரு ஊண்டு சக்தியாக அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்பது இந்த ரீச்சா கல்வி பாசறையினுடைய தொடக்கத்திலே நாங்கள் முடிவு செய்த விடயம். ஒரு மாணவன் பாடசாலை கல்விக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய புறச்சூழல் பிரச்சனைகள், அவனுக்கு இருக்கக்கூடிய அவன் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நான் சொல்லும்போது சொன்னேன், நான் பாடசாலைக்கு போகின்ற போது பசியோடு போயிருக்கிறேன். அங்கே படிப்பிக்கின்ற பொழுது பசி வைத்திருக்கின்ற காரணத்தினால் படிப்பிக்கிறது மண்டைக்குகிறான். அதே மாதிரியான ஏராளமான குடும்பங்கள் இன்றும் இருக்கிறது. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அது இங்கே இருந்து ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இங்கே பணியாற்றக்கூடிய இந்த ஆசிரியர்கள் தாங்கள் அர்ப்பணிப்போடு இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே கல்வியிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த ரீச்சா கல்வி பாசறையிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்கால பெறுபவர்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கான, அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு டாஸ்க். அதாவது ஒரு கல்வி பாசறையை திறந்து விட்டோம், இங்கே கணிசமான மாணவர்கள் வருகின்றார்கள்.
அவர்களுக்கு ஏதோ தானோ என்ற அடிப்படையிலே கல்வியை புகட்டாது இந்த கல்வி பாசறைக்கு வந்ததுக்கு பின்பு அவர்களுடைய கல்வி தகமையிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம் தான் எங்களுடைய சக்சஸ், எங்களுடைய வெற்றி. அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தினுடைய செயலர் வந்திருக்கின்றார். அதே போன்று இந்த ரீச்சாவை சுற்றி அண்டி இருக்கக்கூடிய பாடசாலை அதிபர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த ரீச்சா கல்வி பாசறைக்கு தேவை. ஏனென்றால் நீங்கள் சமூகத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள், சமூகத்தினோடு வளர்ச்சியோடு அக்கறை கொண்டவர்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய தகுதி குறைவாக அல்லது படிப்பதற்கு ஆசையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நிச்சயமாக நீங்கள் இங்கே அழைத்து வந்து இந்த கல்வி பாசறையில் சேர்ப்பதன் ஊடாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே ஒரு சுவீச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக இன்று இந்த கல்வி பாசறையை துறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது என்னுடைய புதல்வன். அதாவது இங்கே வந்திருக்கிறார், அவர் நாளைக்கு வெளிக்கிடவனும். ஸோ அவர் ஊடாக இந்த கல்வி பாசறையை துறக்க வேண்டும். காரணம், நான் இல்லாத காலத்திலும் நான் ஆற்றக்கூடிய இந்த பணிகள் தொடர்ச்சியாக என்னுடைய அடுத்த தலைமுறை பொறுப்பேற்க வேண்டும். அவருக்கும் இதன் மீது ஒரு ஆர்வம் பெற வேண்டும். அப்பா செய்த இந்த பணிகளை நானும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை அவருக்குள்ளே ஊட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய கையாலே இந்த கல்வி பாசறையை திறந்து வைத்ததில் மாற்றத்த மகிழ்ச்சி. அதே போன்று இதை வடிவமைப்பதற்கு இரவு பகல் பாராமல் குறிப்பிட்ட காலத்தில் இதை கட்டி முடித்த எங்களுடைய ரீச்சா குடும்பத்துக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்து, நேற்று 2 நாளைக்கு முதல் தான் டிசைட் பண்ண ஞாயிற்றுக்கிழமை இதை துறக்கணும்னு சொல்லி வெகு சிறப்பாக எல்லாத்தையும் ஒழுங்கமைப்பு செய்து தந்த எங்களுடைய முகாமையாளர், அதே போன்று எங்களுடைய ரீச்சா குடும்பம் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். கல்வி என்பது எங்களுடைய மக்களுடைய, எங்களுடைய பிள்ளைகளுடைய முதுகெலும்பாக இருக்க வேண்டும். எப்பவும் சொல்வதுதான், எனது இனம் மீண்டும் ஒரு முறை தலைமிருந்து இந்த பூமி பந்திலே செழிக்க வேண்டுமாக இருந்தால் 2 விடயம், ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று கல்வி. அந்த 2ஐயும் நாங்கள் சீராகவும் சிறப்பாகவும் ஆரம்பித்து முன்னகர்த்தி செல்வோமாக இருந்தால் நாங்கள் நினைத்த இலக்கை அடையலாம். வாய்ப்புக்கு நன்றி. அப்பா வந்து வாழ்ந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வாழ்க்கை சொல்லி தான் நான் வருவேன். இப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு வந்த சக்ஸஸ் வந்தோன்னா அவங்க எப்படி அந்த சக்ஸஸ் வந்தாங்களோ அதை வந்துடுவாங்க கம்ஃபர்டாக. இன்றைக்கும் நான் பார்க்குறேன், இவரை மாதிரி வேலை செய்கிற ஒரு மனுஷனை நான் வாழ்க்கையை பார்த்ததே இல்லை. அதனால் இவரை விட நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அவர் வந்து சொல்லியிருக்கிறார், என் மகன் இதை ஓப்பன் பண்ணா அவனுக்கு உள்ளுக்குள்ள எதுவும் வரும், அதனால இதை பார்த்த பாருங்க. நான் இந்த ஓப்பனிங்ல இல்லைன்னாலும் வேற ஒரு ஓப்பனிங்ல வர முடியாத காரணத்தால சூழ்நிலை என்னன்னாலும் நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். எங்கள் தமிழ்நாட்டில் காத்திருப்பேன். அது இப்போ இந்த ஸ்கூல் வந்து தொடங்கிடுவாங்க. நிறைய பிள்ளைகள் வந்து ஐடியாஸோட வருவாங்க, நிறைய கனவுகளோடு வருவாங்க. அந்த கனவுகளை உண்மையாக்கணும்னு ஆசைப்படுறது அந்த பெரிய டீச்சர்ஸுக்கு தான் ஒரு நெருப்பு உள்ளுக்குள்ள இருக்கணும். இப்போ நாளைக்கு அவங்க டாக்டர், இன்ஜினியர், லோயர் ஆகணும்னா அந்த கனவை நீங்கள் தான் உண்மையாக்கணும். அது மட்டுமே இல்லை, கனடாக்கு யூகேக்கெல்லாம் அனுப்பாதுங்க, இங்கிருந்து எங்களோட நாட்டுக்காக வேலை செய்ய சொல்லுங்க. அப்போதான் நாங்கள் முன்னேறுவோம், அப்போதான் நாங்கள் வெற்றி அடைவோம். இன்னைக்கு வந்து ஒரு 2 நாள்ல மிக வேகமா இது அண்ணா புறத்துறை கவர்மெண்ட் சொன்ன உடனே மிக வேகமா வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்கள் நன்றியை வைத்துக் கொண்டு அடுத்ததாக இந்த ரீச்சாவின் ஸ்டாஃபர்களும் உண்மையிலே நாங்கள் தான் அண்ணா என்றாலும் அது உள்ளதிலே இருந்தவாத ஒரு வார்த்தை. அண்ணா வந்து இந்த கல்வி பாசறையில போன நவம்பர் மாசத்துல இருந்து நாங்கள் ரீஷாவாக மரக்கன்கள் எல்லாருக்கும் 2 மரக்கன்கள் இங்கே வந்து நாங்கள் அம்பாள் வரைக்கும் இவ்வாறான வசதிகளை அண்ணா எங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செய்து தந்துருக்கார். அதுக்கு அண்ணா உங்களுக்கு நன்றி.
அடுத்தது தம்பி எனது சிரமத்தை தாராது இங்க வந்து இந்த கல்வி பாசனையை திறந்து வைத்த எங்களோட அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு நாங்கள் நேரில் சென்றுள்ளோம். எங்கள் ராமசங்கர் அவர்களை சந்திக்க முடியவில்லை. எங்களுடைய நாங்கள் போன்ல தொடர்பு கொண்டோம். சார் நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி செய்யணும் என்று சொன்னா அவர் மருந்து தெரிவிக்காமல் உங்களுக்கான எப்படி செய்யலாம்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா உடனடியாக எந்த டைம்லையும் வந்து நாங்கள் தொடர்பு கொண்ட நேரத்தில் எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு என்ன செய்யறாரு சப்போர்ட்டிவா இருக்காரு எங்களுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அவரது சிரமத்தின் மத்தியில் புரிந்தார். அதுக்கு எங்கள் கிராம சபையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோட எங்கள் முகாமியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுபோக காலையில வந்து இவ்வளவு நேரமும் என்னோட கூட இருந்து எனக்கு நிறைய இவ்வாறு திறக்கணும் நாளைக்கு ஓப்பன் பண்ணணும் அந்த 10 மணி கேட்ட காலையில இருந்து வந்து எங்க உதவி செய்த அனைத்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிற எங்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மிகப்பெரிய நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா இந்த ரீச்சாட கல்வி பாசறை உண்மையில ஒரு நல்ல ஒரு நிலைமையில போய் வெற்றி அடையும் என்றது ஒரு மாற்றமும் இல்லை. உண்மையில நான் வந்து என்னோட பட்ட படிப்பை 33வது வயதுல தான் நிறைவு செய்தேன். போன வருஷம் தான் என்னோட பட்ட படிப்பை நான் முதலுக்குதான் வியாபார முகாமைக்கும் அது எப்படி போயிருந்தேன்னா